ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமः. அம்மா, இந்த 3 lettered வேர்டுக்கு இருக்க மேஜிக் cannot be described in words. Either in this world or out of this world. ஃபஸ்ட்டு மீனிங் அம்மா அப்படிங்கிறதுக்கு நமக்கு எல்லாம் தெரிஞ்ச உலக மீனிங், நம்மளோட அம்மா. அதே மாதிரி அதே கான்செப்டில் நம்ம அம்பாளை பார்க்குறோம் அப்படிங்கிறது ஜென்ரல் மீனிங். பட் நம்ம இதுலேயே கொஞ்சம் டீப் பண்ணி பார்த்தோம்னா அம்மா அப்படிங்கிறவ இந்த நம்மளை மாத்திரம் படைக்கலை. நான் சொல்றது இப்போ அம்பாள், அம்மாவோட அம்பா அப்படின்னா அம்மா. அம்பாள் அப்படின்னு இங்கே நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பராசக்தி அப்படின்னு வச்சுப்போம். அவ நம்மளை மாத்திரம் படைக்கலை, ஜீவ நம்ம ஈஸ்வர அப்படிங்கிறது the particular deities required to perform the functions for creation and maintenance of the world. Jagat அப்படிங்கிறது the world itself. So she is the creator of ஜீவ, ஈஸ்வர அண்ட் ஜெகத். எப்படி பண்றா இத அப்படின்னு பார்த்தோம்னா, மாயா அப்படின்ற ஒரு சொரூபத்தில் பண்றா. மாயா, பிரகிருதி இதெல்லாம் அம்பாளை சொல்லக்கூடிய பதங்கள். சரி, இப்போ இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. அர்த்தநாரீஸ்வரூபம் நமக்கு எல்லாம் தெரியும். ஒரு பக்கம் அம்பாள், ஒரு பக்கம் ஈஸ்வரன். வெதர் நம்ம ஃப்ரண்ட்லியோ அப்படி அந்த மாதிரி சொரூபத்தில் ஒரு தியானம் ரைட்டு, தியானம் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ரியாலிட்டியோட வர முடியுமா? அதாவது பாதி ட்ரெஸ் ஃபீமேல், பாதி ட்ரெஸ் மேல், பாதி குண்டலம் மேல், பாதி தோடு ஃபீமேல், அது மாதிரி எல்லா அங்கங்கள்லையும் வித் பர்டிகுலர் டிஃபரன்சஸ். The whole subtle truth is, it is only the dimension of view. நீங்க ஒரு அர்த்தநாரி ஸ்வரூபம் இருக்கு, அதை ரைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா சிவனா தெரிவர். அதுதான் பிரகாஷம், ஆர் பூர்ண பிரம்மம், ஆர் கார்ப்ஸ்னு கூட சொல்வா. இந்த இடத்துல சிவா as a corpse அப்படின்னா பரபிரம்ம ஸ்வரூபம் வித்தவுட் எனி ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அதோட அர்த்தம். சக்தி இல்லைன்னா சிவம் சவம் அப்படின்னு சொல்றதெல்லாம் லிட்டரலி நம்ம இல்லாம எடுத்துன்னு போறோம். அதோட டெண்டன்சி, அதோட மீனிங் என்ன அப்படின்னாக்க, இந்த இடத்துல from the dimension of the right we only see Shiva, பிரகாஷம் அப்படின்னு வச்சுப்போம். From the other side பார்த்தோம் அப்படின்னா we only see சக்தி. லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னர்ல போய் பார்த்தோம்னா we only see சக்தி. that is விமர்சம், அதாவது பிரகாசத்தோட எக்ஸ்பாண்டட் நேச்சர், ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு வச்சுப்போம். நடுவுல பார்த்தோம்னா ஐக்கிய ஸ்வரூபமா பார்க்கிறோம். சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபமா நம்ம ரெண்டு பேரையும் சேர்ந்த ஒரு டெண்டன்சியா பார்க்கிறோம். ஸோ வாட் ஐ வுட் லைக் டு டிரைவ் இன் டு யூ ஹியர் இஸ், they are not different. That is the same entity, divinity,
or Parabrahman that possess all these three forms according to the dimension of view by the viewer. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். பிரகாஷா அப்படிங்கிறது ஸ்டாட்டிக் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்றோம் சம்டைம்ஸ். விமர்சம் அப்படிங்கிறத வந்து டைனமிக் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த நமக்கு ஸ்வரூப நிரூபண ஹேத்து நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். ஸ்வரூப நிரூபணம் அப்படிங்கிறது வந்து நம்ம ரியலி அறிஞ்சிக்கிறதுக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இதுக்கு அம்பாள் வந்து குரு மூலமா நமக்கு ஹெல்ப் பண்றா. ஸ்வரூப நிரூபண ஹேத்து. ஸ்வரூப நிரூபண ஹேத்துன்றது இந்த இடத்துல குருவை குறிக்கிறது. அது வந்து ஆக்டிவா இருக்கிற நம்மளே தான் பரபிரம்மமா இருக்கோம் அப்படிங்கிறத வந்து குரு மூலமா அம்பாலோட கிருபானால நம்ம ஒரு நாள் தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம லைஃப் ஜேர்னி. சிலந்தி இருக்கு. சிலந்தியை பார்க்கிறோம். இந்த சிலந்தி வந்து கூட வந்து தன் வாயால் இருக்கிற எச்சன்லயே கட்டுறது, அது அப்பப்போ மெயின்டைன் பண்றது, தென் திரும்ப வந்து தன் வாயாலேயே அதை தனக்குள்ளேயே முழுங்கிடும். திஸ் இஸ் கிரியேஷன். இது ரொம்ப அழகா அவரையும் பட்டர் சொல்றார். ஊத்தவளே புவனம் 14 காத்தவளே பின் கறந்தவளே. ரொம்ப அழகான வரிகள். அபிராமி என்பார் இல்ல, referring to this aspect of creation as well as maintenance and destruction. In the form of Maya, she creates this whole universe and makes us believe that we are in it. The difference யுஷ்மத் அஸ்மத் யுஷ்மத் பிரத்ய கோச்சரயோஹோ அப்படின்னு பகவதாய். When we see me and you, துவைத்தம் வந்துடுற இந்த இடத்துல. அதுதான் கிரியேஷன் ஆஃப் ஜீவேஸ்வர ஜெகத். இதுதான் பிக் பேங் தியரி சொல்றது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல பிரம்மம் அப்படிங்கிற ஒரு பெரிய பொட்டன்ட் ஃபோர்ஸ் தனக்குள்ள எல்லாத்தையும், எல்லா ப்ரொஜெக்ஷன்ஸ், எல்லா விமர்ச சக்தியும், இந்த பிரகாஷ சக்திங்கிறத வந்து ரொம்ப நுண்ணியது. அது வந்து அந்த விமர்சத்தை தனக்குள்ள அடக்கிண்டு இருக்கு. That is pregnant with விமர்சனம். And then that is the potential stage, one having the potential to project into many. அதுக்கப்புறமா அந்த விமர்சத்தை வெளியில விடுறது. பிக் பேங் தியரி அவன் என்னமோ சொல்றான், பட் the real meaning is that the projection, the vimarsham is contained inside the prakasham. Om
continuation of the first Dhamma. One having the potential to project into many. Swarupa Nirupana Hetu. அப்படின்னா செல்ஃப் என்கொயரி, நான் யார் அப்படிங்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளை ஹெல்ப் பண்ணக்கூடியவர் இந்த குரு ஆர் குரு தத்துவம். ஓம் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ மகாராஜ்ஞே நமஹ. மகாராஜ்ஞி அப்படின்னா மகாராணி. ராஜ்ஞி அப்படிங்கிறது சன்ஸ்கிரிட்ல அப்படிதான் வரும், அதோட எக்ஸ்பேன்ஷன். மகாராஜ்ஞி அப்படின்னா நம்ம என்ன ஜென்ரலி வி கேன் சே சஸ்டைனர் ஆஃப் தி வேர்ல்ட் ஆஃப் ட்ரையட்ஸ், ஜீவேஸ்வர ஜெகத். முதல்ல கிரியேஷனை பார்த்தோம், அதோட சஸ்டெனன்ஸும் அம்பாளே தான் பண்றா. எப்படி பண்றா அப்படின்னா, ஆடியன்ஸ் இல்லைன்னா பர்ஃபார்மர் இல்லை. she has to create the audience. அதுக்கு என்ன பண்றான்னா, நமக்கெல்லாம் அவித்யா, தட் இஸ் ஒரு நான் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அவர் ரியல் நேச்சர் அப்படிங்கிற ஒன்றை கொடுத்துட்டு ஒரு விதமாக நம்மளை அப்படி பண்ணிட்டு தென் ஷீ இஸ் கிரியேட்டிங் த வேர்ல்டு பிளே. அப்போ தானே மெயின்டைன் பண்ண முடியும். எல்லாருக்கும் பர்ஃபெக்ட் அவேர்னஸ் வந்துடுது அப்படின்னா தென் வாட் இஸ் த ஹோல் பாயிண்ட், ஹோல் ஃபன் ஆஃப் த ஹோல் பிளே. ஸோ அவித்யா அப்படிங்கிறது எல்லா ஜீவபாவம் அப்படிங்கிறது அவித்யானால தான் வருது. ஸோ அந்த சேம் பிரம்மத்துக்கு ஜீவபாவத்தை அவித்யா மூலமாவே அவ கொடுத்துட்டு அந்த அப்பதான் நம்ம டிஃபரன்ஸை பர்சீவ் பண்ண முடியும். when we have avidya only, then only we can perceive the difference. யுஷ்மத் அஸ்மத் அஸ்மத் யுஷ்மத் அப்படிங்கிறதெல்லாம் அப்பதான் வரும். அதுக்காக she is called the, எப்படி மாயாவோ அப்படியா வித்யாவும், மாயாவோட ஒரு லோவர் ஆஸ்பெக்ட் அவித்யா அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ மகாராஜ்னி அப்படின்னா குவீன், குவீன் த ஹையஸ்ட் எம்ப்ரஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த எம்ப்ரஸோட ஜாப் என்ன? மெயின்டைனிங். ஸோ ஹியர் ஷீ இஸ் மெயின்டைனிங் த வேர்ல்டு கான்செப்ட், ஜீவேஸ்வர ஜெகத் கான்செப்ட், த்ரூ மேக்கிங் அஸ் அ டம்ப். அவித்யாவை நமக்கு கொடுத்துட்டு இந்த ஜீவேஸ்வர ஜெகத்துங்கிற டிஃபரன்சஸை கொடுத்துட்டு தன்னோட காரியத்தை சாதிச்சுட்டு இருக்க. அகைன் இந்த இடத்துல பிரகாசம் விமர்சனங்கிறது ரெண்டுமே வருது. இந்த இடத்துல ஹர் விமர்சன் பார்ட் இஸ் மோர் இன் டு த ஃபோர். அதாவது ஒன் ப்ராஜெக்டிங் இன்டு மெனி அப்படிங்கிறது இந்த இடத்துல அவரோட ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு. அதே பிரம்மத்துக்கு ஒன் ப்ராஜெக்ட் இன்டு மெனி. சரி, இப்போ குரு பாதுகையில் நெக்ஸ்ட் நம்ம ஸ்வச்ச பிரகாஷ விமர்ஷ ஹேதவே அப்படின்னா, இந்த குரு பாதுகை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஸ்வச்ச அப்படிங்கிறது வித்தவுட் எனி பிளெமிஷ் அப்படின்னு அர்த்தம். ஸ்வச்ச அப்படின்னு பிரகாஷம் நமக்கு தெரியும். விமர்ஷ ஹேதவே அப்படின்னா அந்த ஸ்வச்ச பிரகாஷம் தான் விமர்சமா ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த கான்செப்ட், அதாவது வேர்ல்டு கான்செப்ட், ஜீவ ஈஸ்வர ஜெகத், அந்த துவயத்தோட கான்செப்டை நமக்கு சொல்லக்கூடியவர் இந்த இடத்துல நமக்கு பரமகுரு அப்படிங்கிறதுனால he becomes the ஸ்வச்ச பிரகாஷ விமர்ஷ ஹேது.
இந்த மகா வாக்கியத்தில் இதை வந்து தத் அப்படின்னு சொல்லுவோம். தத் முதல்ல வந்து கிரியேஷன் ஆஸ்பெக்டை துவம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது சுரூப நிரூபணத்தாரு நம்ம காட்டுறதுனால இங்கே துவத்துன்னு சொல்லுவோம். பிகாஸ் ஸ்வச்ச பிரகாஷ விமர்சம், இட் இஸ் த ப்ரொஜெக்ஷன் ஹேப்பனிங், ஒன் ப்ரொஜெக்டிங் இன்டு மெனி அப்படிங்கிறது இந்த இடத்துல நடக்கிறதுனால வேர்ல்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிகிறது. இட் இஸ் பீன் ஹேப்பனிங். பிக் பேங் நடந்து முடிஞ்சுட்டு அப்படிங்கிறதுனால ஸ்வச்ச பிரகாஷ விமர்சம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இதோட மீனிங். ஸ்ரீ மகாராஜ்னி அப்படிங்கிற பதத்தோட இதுதான் ரொம்ப அழகா சௌந்தர்ய க்ஷணச்சரித்தையோ பூலதிகையோ அப்படிங்கிற அம்பாளோட கிரியேஷன் ஆஸ்பெக்ட். அதாவது how she assigns the duty to the 5 gods அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா ஆதிசங்கராச்சாரியார் சொல்றார். அந்த இடத்துல தவ ஆக்ஞாம் ஆலம்பியாம் க்ஷண சலிதையோஹோ ப்ரூலதிகையோஹோ. அவ எப்படின்னா ரொம்ப அழகு. ஆதிசங்கராச்சாரியாலோட இந்த சௌந்தர்யலஹரி கிரந்தம் அதோட ஈசோட்டரிக் மீனிங் ரொம்ப இன்டர்னலாக நம்ம போனோம்னா வெளியில் வர முடியாது. ஸோ அந்த இடத்துல ஆச்சாரியால் வந்து இவ 5 பேர், அதாவது வந்து 3, அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன், அதுக்கப்புறம் வந்து சதாசிவம், பரமசிவன், அதாவது வந்து திரோதானம், பிரகாஷம், திரும்ப அப்படின்னு தட் இஸ் இந்த 3 பேர் உங்களுக்கு தெரியும். திரோதானம் அண்ட் பிரகாஷம், அதாவது திரும்ப வேர்ல்டை கொண்டு வருது அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. ஸோ இந்த 5 பேரும் எப்படி இருக்கா அப்படின்னாக்க it is possible in today's world also in many houses. அவளதான் மீனாட்சின்னு சொல்றோம். இவங்க ஹவுஸ் மீனாட்சியா இல்லை சிதம்பரமானு. ஸோ அவ 5 பேரும் எப்படி இருக்கான்னா கையில வாயை புத்திண்டு அம்பாளோட அந்த கண்ணோட புருவத்தையே பார்த்துட்டு இருக்கலாம். அந்த புருவத்தோட பார்த்து, திஸ் ஆல் ஃபிகரேட்டிவ் ஸ்பீச், டோன்ட் டேக் இட் லிட்டரலி. அதோட க்ஷணச்சலித்தையோ ப்ரூலதிகையோ, க்ஷணத்துல வந்து அப்படி ஒரு சின்ன அசைவு, இந்த டான்ஸஸ் எல்லாம் பண்ணுவார். இந்த கண்ணை வந்து லைட்டா அப்படி கண்ணுக்குள்ள அப்படி சொல்றதெல்லாம் விட அந்த புருவத்தை ஸ்லைட்டா அப்படி ஒரு செகண்ட் அப்படி இது பண்ணுவார். ஸோ க்ஷணச்சலித்தையோ ப்ரூலதிகையோ அதுதான் அந்த அந்த ஒரு க்ஷணத்துல தட் இஸ் தான் பிக் பேங் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு, அந்த ஆர்டரை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் வந்து த கிரியேஷன் அண்ட் த மெயின்டெனன்ஸ் அண்ட் த டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் த திரோதானம் அண்ட் த அனுகிரகம் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கிறது அம்பாளோட இந்த க்ஷண சலித்தையோ ப்ரூலதிகையோ அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட். அதான் க்ஷணம். அந்த க்ஷணம் தான் பிக் பேங்.